தேடி கடை கிடச்சிச்சுப்பா. இங்கே சாப்பிட்டுலாம்ல. காரம் முட்டை தோசை இந்தாங்க. முட்டை தோசை, முட்டை கார தோசை. ஆமாம், சிங்கிள் எக் முட்டை தோசை. ஒரு முட்டை தோசை வந்து 30 ரூபான்றாங்க. டபுள் எக்னா வந்து 40 ரூபா. அதாவது ஒரு தோசையிலே 2 முட்டை உடச்சி கொடுங்க. ஆமாம், இங்கே வந்து சாம்பார்லாம் கிடையாது, சட்னி நல்லா தான் இருக்கும். கடையும் நல்லா இருக்கு. மசாலா கார சட்னி, கடற்காய் சட்னி. பிஸியாக இருந்தது இவ்வளோ நேரம். எப்படா வைப்பாங்க, எப்படா சாப்பிடலாம்னு நினச்சோம். வச்சிட்டாங்க உனக்கு. முட்டை தோசை, கடற்காய் சட்னி, 2 மசாலா வடை. மொத்தம் சேர்த்து 30 ரூபா வேணும். எல்லாம் எவ்வளோ வாங்குறேன்? போதும்ல. 1/2 கிலோவா? வெங்காயம் 1/2 கிலோ வாங்கிக்கிறேன். 3/4 கிலோ போட்டுரும். எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். 3/4 கிலோ. ஆனால் கிலோ 30 ரூபா தான். எங்கள் விவசாயம் பண்ண மாட்டீங்களா தக்காளி எல்லாம்? என்னடா அவனுக்கு சோறு செய்கிறோன்னு நேராக வந்துட்டு கவர் மாத்திரம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் மதியம் தான் செய்கிறோம். அதனால் மார்னிங் டிஃபன் சாப்பிடலாம், ஒரு நல்ல கடையாக பார்த்து சாப்பிடலான்னு தேடினே வந்தோம். எல்லா கடையும் இட்லி கடையாகவே இருந்தது. இங்கே வந்தால் தான் தோசை கடை கிடச்சிது. இங்கே என்னென்னா தோசையில் இவங்க வந்து அந்த கார சட்னி ஊற்றி முட்டை போட்டு அது நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால் சாப்பிட்லாம் அப்படி. வரேண்ணா, நன்றி.